ஹாய் வணக்கம், நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ இப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர ரொம்ப காமனாக ஃபேஸ் பண்ணுற சில பிரச்சனைகள் தான் இருமல், சளி, தூங்க முடியாமல் எனக்கு மூச்சு திணறல் இருக்குது, செஸ்ட்டு ரொம்ப கண்டிஷனாக இருக்குது, ஆஸ்மா, வீசிங், இந்த பிரச்சனைகள் எல்லாம் எல்லா வயசில் உள்ளவங்களும் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு பாட்டி காலத்தில் இருந்து ஒரு பெஸ்ட்டு மூலிகை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப அழகாக அவங்களோட சளி தொந்தரவு, நுரையீரலை அழகாக சுத்தப்படுத்தி கொடுத்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம தூதுவளையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இருமல், சளி, நுரையீரல் பிரச்சனைனாலே தூதுவளை சாப்பிடுங்க, தூதுவளை பொடி சாப்பிடுங்க, தூதுவளை ரசம் சாப்பிடுங்க, தூதுவளை துவையல் சாப்பிடுங்கன்னு சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். நம்ம நுரையீரல் வந்துட்டு எப்படி வேலை செய்யுதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி நமக்கு இந்த தூதுவளை வந்துட்டு பயந்தருதுன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய, அதாவது மூச்சு குழாயின்னு சொல்லுவோம். இந்த மூச்சு குழாய் வந்துட்டு நம்ம டஸ்ட்னாலேயோ, நம்ம பொல்யூஷனாலேயோ, ஏதாவது அலர்ஜினாலேயோ, ஏதாவது இன்ஃப்ளமேஷனாலேயோ ஈஸியாக என்னாகும் அப்படின்னா மூச்சு குழாயில் வந்துட்டு சளியெல்லாம் நல்லா கட்டியாக தேங்க ஆரம்பிச்சிடும். அதனால அந்த குழாய் வந்துட்டு ரொம்ப நேரோ ஆகும். அதனால தான் நமக்கு ஆஸ்மா டைமில் வீசிங் இருந்துக்கிட்டே இருக்கிறது, இருமல் ரொம்ப இருக்கிற டைமில் வந்துட்டு நமக்கு ரொம்ப செஸ்ட்டு வந்து கன்ஜஷனாக இருக்கும், படுக்க முடியாமல் இருக்கிறதெல்லாம் இந்த காற்று குழாய் வந்துட்டு நமக்கு நேரம் ஆகிறனால வரக்கூடிய பிரச்சனை தான். ஸோ இந்த தூதுவளையை எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணோன்னா, தூதுவளையில் இருக்கக்கூடிய சோலனைன், ஸோ இந்த ஆல்கலாய்டு வந்துட்டு நம்ம சளி கட்டியாக இருக்கிறதெல்லாம் அழகாக தீன் பண்ணி லூசன் பண்ணி சளியை வெளியேற்றும். ஸோ இந்த செஸ்ட், அது சளி ஈஸியாக வெளியே வந்துருச்சுனாலே நமக்கு செஸ்ட்டு வந்து கன்ஜஸ்டடாக இருக்கிறது வந்துட்டு அழகாக குறையும். ரெண்டாவது பார்த்தோன்னா, தூதுவளையில் இருக்கக்கூடிய சொலோசோடின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டீராய்டு ஆல்கலாய்டு வந்துட்டு நம்ம நுரையீரலில் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆக்ஷன் வந்துட்டு இருக்குது. முக்கியமாக இந்த குழாய் வந்துட்டு ரொம்ப வீக்கமாக இருக்கிறது, சொல்லிங்காக இருக்கிறது, வீக்கமாக இருக்கிறது அழகாக இது சரி பண்ணி கொடுக்கும். மூணாவது பார்த்தோன்னா, இதில் இருக்கக்கூடிய சொலாமேர்கின்னு சொல்லக்கூடிய காம்பனண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அலர்ஜி, அதாவது ஒரு டஸ்ட்னாலேயோ பொல்யூஷனாலேயோ வரக்கூடிய அலர்ஜி டெண்டன்சியை இது குறைச்சி கொடுக்கும். ஸோ நாலாவது பார்த்தோன்னா, ஃப்ளேவனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு பொல்யூஷனாலேயோ இல்லை ஸ்மோக்கர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் வந்துட்டு குட்டி குட்டியாக டேமேஜ் ஆகிற அந்த செல்ஸ், லங்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸை வந்துட்டு அழகாக சரி பண்ணக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த தூதுவளையில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ் வந்துட்டு அழகாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த தூதுவளை வந்துட்டு நம்ம சளி இருக்கவங்க, ஆஸ்மா பிரச்சனை இருக்கவங்க, சிஓபிடி பிரச்சனை இருக்கவங்க ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நுரையீரல் செல்ஸ் ரிப்பேர் ஆகும். அதே மாதிரி இந்த வீக்கங்கள், காற்று பையில் இருக்கக்கூடிய வீக்கங்களாக இருக்கட்டும், காற்று குழாயில் இருக்க வீக்கங்களாக இருக்கட்டும் அழகாக சரியாகும். ஸோ காலகாலமாக இது நம்ம ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தூதுவளை வந்துட்டு நீங்கள் தூதுவளை பவுடரை எடுத்துக்கலாம், தூதுவளை கீரையை எடுத்துக்கலாம், தூதுவளை ரசம், தூதுவளை சூப்பு, தூதுவளை லேகியம் அப்படின்னு நிறைய ஃபார்மில் இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ஃபார்மில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நுரையீரல் பிரச்சனை இருக்கவங்க, குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஒரு மூலிகை தான் தூதுவளை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.